மேஷராசி எந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும், எந்த பரிகாரம் பண்ணா பணம் பெருகும்? சுயமரியாதையை விட்டு கொடுக்காத நபர்கள். உண்மையிலே ஒரு ஏமாளி ராசியின் முதன்மையான ராசி மேஷம். மேஷம் என்பது ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி. நான் பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல மேன்மை அடைய வேண்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் ஒர்க்ல போகணும், பிசினஸ்ல போகணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் நீங்க மேல போகணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா பணம் வருது, அந்த பணம் பன்மடங்கா பெருகணும், அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா? நாங்க வீட்டுல செய்யற மாதிரியே. கண்டிப்பாக மேஷத்துக்கு பணம் பெருக வேண்டும் என்றால் அவர்கள் சுகமே சொல்ல சார். சுகமே சொல்லுங்க சார். சார் நம்ம போன வாரம் போட்டிருந்தோம் சனி வக்கர பயிற்சி பலன்கள். நீங்களே பார்த்தீங்க, நிறைய மக்கள் பாராட்டி கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் மிதுனத்துக்குலாம் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பொருள் காணா, நகையை காணான்றாங்க, பர்ஸை காணான்றாங்க, ஐடி கார்டை காணான்றாங்க. அவ்வளோ விஷயமும் நாம் எதுவும் பிளான் பண்ணலாம் பண்ணல, அந்த நிமித்தத்தில் நம்ம சொன்னதை வச்சு அத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், ஐயாட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு சொல்லிட்டு. இந்த மேஷம் டு மீனம் வரை எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும், ஒன்று என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணிக்கலாம் பணம் ரீட்டன் ஆகி பெறுகிறதுக்கு. முதல்ல மேஷ ராசிக்கு பார்த்துருவோங்க. மேஷராசி எந்த தெய்வத்தை வழிபட்டா பணம் வரும், எந்த பரிகாரம் பண்ணா பணம் பெருகும், சொல்லுங்க ஐயா. நான் நிறைய வீடியோவில் நான் பேசும்பொழுது என்ன சொல்லுவேன்னா, என்ன கேட்பாங்க இந்த தோஷம், செவ்வாய் தோஷம், அதை கேட்கும்பொழுது நான் தான் சொல்லுவேன்னா, முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். சில பேர் 1, 2, 4, 7, 8 இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்படிலாம் நிறைய ஜோதிடத்தில் இன்றைக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. அதனால் தோஷம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எங்க இருந்தா தோஷம் எப்படி பாதிப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்துவதற்கு முன்னாடி அதோடைய மூலக்கூறை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். இப்போ மேஷ ராசிக்கு பணம் வரதுக்கு நம்மளுக்கு ஒரு கோயிலை சொல்லிடலாம், ஏன்னா நம்மளுடைய ஆராய்ச்சியை கோயிலை நோக்கி இருக்கிறது. அதனாலதான் கேட்கணும்னு நினைச்சேன் ஐயாட்ட. ஏன்னா நிறைய கோயில்கள், ஏன் இன்னைக்கு கூட ஒரு கோயிலுக்கு நேற்று போயிட்டு வந்துட்டு தான் இன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க, நைட் ட்ரெஸ் இல்லாமல் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஆமாம், ஏன்னா கோவில் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து நான் பயணிக்கிறதுனால கோவில் ஈஸியாக டக்குன்னு சொல்லிட முடியும். ஆனால் இந்த மேஷ ராசிக்காரர்கள் கோயிலுக்கு போங்க பணம் வந்துடும் சொன்னால், கோயிலுக்கு போனால் பணம் வரும், அது வேற விஷயம். ஏன்னா அந்த மாதிரியான இடத்த தான் நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு சொல்ல போகிறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு மனிதன், நான் ஏற்கனவே சொன்னோம்னே என்னுடைய குருநாதர் ஒருத்தர் ரகுநாதன் சொல்லிட்டு, அவர் 73 வயதிலே தவறிவிட்டார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்த நிறைய நுணுக்கங்களில் ஒரு மனிதன் எப்பொழுது தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறானோ அப்பொழுது அந்த நொடியே அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சைக்காலஜியை ரொம்ப நம்பக்கூடியவர். எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாத ஒரு நபரை பார்த்தவொடனே எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அவர் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உன்னை நீ எப்பொழுது மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறாயோ அப்பொழுது மாற்றத்தை நோக்கி நீ பயணிக்கவில்லை, மாற்றம் நம்மை நோக்கி பயணிக்கும்னு சொல்லுவார். அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டுள்ளேன். மேஷ ராசிக்காரங்க சில விஷயத்தை மாற்றிக்கணும். ஏன்னா இவர்கள் ரொம்ப நியாயம், ரொம்ப நேர்மை, ரொம்ப ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது சார் ஈகோ வேற, தன்னுடைய சுயமரியாதை வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈகோன்றது வேற, ரெண்டுத்துக்கும் நிறைய பேர் ஈகோ தான் சுயமரியாதை நினைச்சிட்டு இருக்கு, கிடையாது. ஈகோன்றது வேற. நான் அழிந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த இடத்துல இவங்கிட்ட இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிறது ஈகோ. ஈகோ. 10 பேர் இருக்காங்க, என்ன மட்டும் நீங்க கார்னர் பண்ணி அந்த இடத்துல நோஸ் கட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறது சுயமரியாதை கெடுப்பது. இந்த மேஷ ராசி என்பது ஈகோ பார்க்காது, சுயமரியாதையை விட்டு கொடுக்காத நபர்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எதனா வேணும்னா என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுங்க, நான் அதுக்கு தலை வணங்குகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் சொசைட்டி முன்னாடி என்ன நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ராசி மேஷம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். ஆனா அந்த சொல்ற விதங்கள் எப்படி இருக்கும்னா, ஏய் போயிட்டு அப்படி சொன்னா போகாது, கொஞ்சம் போயிட்டு உடனே போவான். அந்த அவர்களை வழிநடத்தக்கூடிய நபர்கள், மேஷ ராசியை வழிநடத்தக்கூடிய நபர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் பணிவா நடந்துக்கிட்டாங்கன்னா மேஷ ராசி காலம் ஃபுல்லா அவங்க காலடியில சுத்தி கிடக்கும். இதனாலேயே அடிமைத்தனிமா வாழ்ந்து அப்படியே வாழ்க்கையில முன்னேறாத போன மேஷ ராசி நிறைய பார்த்துருப்போம்.
இல்லை எனக்கு எந்த இடத்துலையுமே சுயமரியாதையே இல்லை, எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற மேஷ ராசி நம்ம ம். 2 பேருமே டவுன் தான் வாழ்க்கையில். ஒருத்தன் சுயமரியாதையை எதிர்பார்த்து முன்னேறாமல் வீட்டில் போய் உட்காந்து வாழ்க்கையை வீணடித்துக்கிறான். ஒருத்தவங்க நம்மளுக்கு மரியாதையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துலயே போயிட்டு ஒரு சிற்றின்பம் மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு மரியாதை நம்மளுக்கு தராங்க அப்படின்னு அந்த சின்ன ஒரு புகழுக்கு ஆசைப்பட்டு காலம் ஃபுல்லா அடிமையா இருந்து தன் வாழ்க்கையை அங்க வீணாக்கிக்கிறான். எதிர்காலத்தை பத்தி எந்த கேள்வியும் இல்லாம கிடையாது, செஞ்ச வேலைக்கு கூலி இல்ல, அவ்வளவுதான். சும்மா ஒரு சரியான ஒர்க்கர் பண்ணி தான் முடிஞ்சு போச்சாங்க. இப்ப 2 எக்ஸ்ட்ரீம்லயும் இந்த மேஷ ராசி தோத்து போயிடும். ஒண்ணு சின்ன மரியாதை கொடுத்தா வாழ்க்கை ஃபுல்லா கூட வச்சு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இல்லை சுயமரியாதை டச் பண்ணுற மாதிரி பண்ணால் அவனே அவன் வாழ்க்கையை கெடுத்துப்பான். இதுதான் மேஷ ராசியோடைய பெரிய ட்ராபேக். ஏன்னா மேஷம் என்பது ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி சார். அந்த வீட்டில் பாருங்க, மேஷம் என்பது செவ்வாயோடைய வீடு. அங்கே சூரியன் உச்சம் அடைகிறார் சார். சூரியன்னா அரசியல்வாதி, செவ்வாய்னா காவல்துறை, செவ்வாய்னா காவல்துறை, சூரியனா அரசாங்கம். அரசாங்கத்துக்கிட்ட தான் காவல்துறையை கை கட்டி நிற்கிது. ஒரு எம்எல்ஏ வர்றாரு, எம்பி வர்றாரு, சிஎம் வர்றாருன்னா அந்த இடத்துல ஒரு பந்தோஸ் போடுறாங்கன்னா போலீஸ் கை கட்டி நின்று சலிட்டு அடிக்கணும். உன் வீடே இருந்தாலும் அங்கே யாருக்கு அதிகாரம் அதிகம்னா சூரியனுக்கு அதிகாரம் அதிகம். செவ்வாயோடைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாய்ன்னு ஒன்று வச்சோம். இப்போ செவ்வாய்னா இப்போ ஒரு முருகன் ஒருத்தர் குடியிருக்காரு, இல்லை சிவன் சூரியன் உச்சம் அடைகிறார் அப்படின்னா இப்போ பிரகாசம்னு ஒருத்தர் அதில் வந்து குடியிருக்காரு. ஆனால் வீடு வேற ஒருத்தர் பேர்ல இருக்கும். வீடு இருக்கிறது வேற ஒருத்தர் பேர்ல இருக்கலாம், இல்லை இந்த செவ்வாயோடைய வீடாவே இருக்கலாம். அந்த முருகன் என்றவர் சொந்த வீடு வாங்கி அங்க வந்து இந்த சிவன் என்ற பேர்ல சூரியன் உச்சம் அடைகிறதுனால பிரகாசம் அப்படின்னு ஒரு பேரை நம்ம சும்மா எடுத்துக்கணும். பிரகாசம்ன்றவரை டேண்ட்டை குடி வைக்கிறார், ஒத்திக்கையா வைக்கிறார், லீஸு கூட விடுறாரு. அங்க பிரகாசத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. அவன் 3 வருஷம் அவர் தான் இருப்பார், 4 வருஷம் 5 வருஷம் லீஸ்ல இருந்தார். இவர் ஓனரே இருந்தாலும் நேரா உள்ள போயிட முடியாது, கதவை தட்டி உள்ள வரலாமான்னு பர்மிஷன் கேட்டு தான் போக முடியும். அதுதான் இந்த மேஷ ராசிக்குள்ள பெரிய டிராபேக். என்னன்னா அது உங்கள் ராசியாகவே இருந்தாலும் அங்கே சூரியன் உச்சம் அடைவதால் உங்களுக்கு அந்த சூரியனுடைய தன்மைகள் அதிகம். ஆண்களாக இருக்காங்கன்னா ஒரு மாதிரி குணங்கள் இருக்கும், பெண்களாக இருந்தால் ஒரு மாதிரி குணங்கள் வேறுபடும், குழந்தைகளாக இருந்தால் ஒரு குணங்கள் வேறுபடும். இது அப்படியே நம்ம கேட்டகரியா பிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்தை அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் முதல்ல பணம் வரணும், நான் பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல மேன்மை அடைய வேண்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் ஒர்க்ல போகணும், பிஸ்னஸ்ல போகணும்னா இந்த மேஷராசிக்காரர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வது என்னன்னா, மேஷராசிக்கு எப்பவுமே ஒரு டிராபேக் இருக்கும். ஒரு விஷயத்தை அவங்க சூஸ் பண்றாங்க, அது தப்பான விஷயமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அது சரின்னு பட்டுருச்சுன்னா அது சரிதான். உங்களுக்கு தப்புன்றதுனால எனக்கு அது தப்பு கிடையாது சார். ஒரு நாட்டுடைய மன்னன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் அந்த நாட்டு மக்கள் கேட்கணும். ஒரு சிப்பாய் சொல்லுவான், இல்லை ஐயா இந்த நாடு வந்து ரொம்ப பலம் பொருந்திய நாடு, இந்த நாட்டுடன் போர் செய்வதற்கு நம்ம கூட அதுக்குண்டான படைகள்லாம் இல்லை, யானைப்படை குதிரைப்படைலாம், நான் சொல்வதை மட்டும் நீ செய்யணும், போவாரு காலியாயிடுவார். மேஷம் என்பது கூட இருக்கிறவங்க சொல்றதை கேட்டா ஜெயிக்கும் சார், ஆனா கேட்காது. இந்த இறைவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கானா, எதெல்லாம் உன்னால செய்ய முடியாதோ அதை நீ செஞ்சா நீ ஜெயிச்சிருவேன், ஆனா உன்னால செய்ய முடியாது. அப்படிதான் இந்த பிறப்புடைய கர்மாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். மேஷராசிக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க சார், A to Z செய்யும். ஆனால் ஒருத்தவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போக சொல்லுங்க, எனக்கு அப்படிப்பட்ட வேலையே வேணாம், அப்படிப்பட்ட பணமே வேணாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற மேஷராசி கூட நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கீழே அடிப்பணிந்து உங்களை வந்து 4 பேருக்கு முன்னாடி உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினா கூட அந்த இடத்துல சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வாழுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், இதுவே உங்களுக்கு பணத்தை பெருகுன்னு ஒரு மேஷராசிக்காரர் வந்து கீழே கமெண்ட் எழுதுவார், அப்படியாப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை, பணத்தை தாண்டியும் என் சுயமரியாதை தான் எனக்கு முக்கியம், எனக்கு நீ கொடுக்க வேண்டிய சுயமரியாதை மட்டும் கூட, எனக்கு பணமே தேவையில்லைன்னு. இங்கே இடிக்கிறதே இதுதான், சுயமரியாதையா பணமா, சுயமரியாதையா பணமா, இதுதான் இங்கே இடிக்குது, இதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போ சுயமரியாதை என்பது வேற, ஈகோ என்பது வேற, ஆணவம் வேற சார். ஆணவம் இருந்தால்தான் சனி பகவானுக்கு பிடிக்காது. சூரியன் உச்சமானா சனி பகவானுக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. ஆணவத்துக்கு தான் வந்து சூரிய பகவானுக்கு ஒரு தன்மை உண்டு. என்னன்னா நேர்மையான கடவுள் அவர் சூரியன். அதே டைம் என்ன பண்ணுவார்னா, எப்பொழுதுமே ஒரு நாட்டுடைய மன்னன் ஒரு இன்னொரு நாட்டில் போயிட்டு போர் செய்ய போறாருன்னா தான் கூட இருக்கக்கூடிய மதியுக மந்திரி கிட்ட கேட்பார்,
அந்த மந்திரி வந்து சொல்லுவார், இந்த நாட்டில் இந்த டைம்ல நம்ம போய் அட்டாக் பண்ணலாம், இல்லை இந்த நாடு வேணாம், இந்த நாட்டை இவனை வச்சு டீல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சைட்ல இந்த புதன் வந்து என்ன பண்ணுவார்னா கைட் பண்ணிட்டே இருப்பார். சூரியனுக்கு சொந்தமா வந்து எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஞானம் கிடையாது. பொன் பொருளை வாரி வழங்கலாம், கட்டி ஆளலாம், ராஜாங்க திறமை இருக்கும், தேஜஸ் இருக்கும், பவர் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஆனா முக்காலத்தையும் உணர முடியாது. இந்த மேஷ ராசிக்காரங்க எடுத்தன் கவுத்தன் ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கடன் ஆயிடுவாங்க. பக்காவான கைடன்ஸ் யாருன்னா ஒருத்தர் கூட வச்சிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேட்டு கேட்டு மூவ் ஆனா மட்டும்தான் மேஷம் ஜெயிக்கும். மேஷத்துல ஒருத்தவங்க கடன் ஆயிட்டாங்க, பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க, நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும், நான் ஏன் வாஸ்து பார்க்கணும், எடுத்தங்க கவுத்தம் செய்வாங்க. தனக்கு எல்லாம் தெரியும். தான் போய் யாருக்கிட்டையும் ஐடியா கேட்க மாட்டேன், கீழே விழுந்துருவாங்க. மறுபடியும் கம்பேக் அண்டர்ட் ஆகிற மாதிரி கீழே விழுத்து மேலே வளர்த்து, கீழே விழுத்து மேலே வளர்த்து, இது எல்லாமே இந்த மேஷத்துக்கு நடந்து கொண்டே இருக்கும். அப்போ மேஷத்துக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்றேன், என்னன்னா உங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் என்பது உங்களுடைய ரத்தத்தில் ஊறிய ஒண்ணு. அது யார் சொன்னாலும் மாற போறதே கிடையாது. அப்படி மாறிச்சுன்னா மேஷ ராசியோடைய குணங்களே மாறிடும். அது முடியாது. உங்களை நீங்க மாத்திக்கிங்க, நீங்க சுயமரியாதையை எதிர்பார்க்குறீங்க, உங்களை நீங்க மாத்திக்கிங்க, சுயமரியாதையெல்லாம் எதிர்பார்க்காத வேலை செஞ்சா பணம் வரும்னு சொன்னா இயல்பா அது வந்து கடைபிடிப்பது ரொம்ப கடினம். ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? சில பேர் பாருங்க, சுயமரியாதை எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் எந்த இடத்துல போனாலும் அவங்க அந்த சுயமரியாதையை டச் பண்ற மாதிரி எதனா ஒரு விஷயம் நடக்கும், வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க. 6 மாசம் 1 வருஷம் வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. சில பேருக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க கொடுக்க வேண்டிய சின்ன மரியாதை கொடுப்பாங்க, காலம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. இது ரெண்டுமே நடக்கும். அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் நீங்க மேலே போகணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான காலங்கள் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனாங்க நீங்க லேட்டாக தான் முடிக்கிறீங்க. அதான் இங்க பாயிண்டே. நான் சொல்றேன், நம்ம எப்பொழுதுமே ஒரு ஜோதிடருக்கு, இப்போ நான் ஒரு வாஸ்து பார்க்க போறேன், இல்லை ஒரு ஜோதிடம் என்னை பார்க்க வராங்க, இல்லை நான் ஒரு கோயிலுக்கு போறேன், இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், இல்லை என் நண்பர் என்னை பார்க்க வராங்க, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு சம்பவம் ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பலன் நம்ம காதுக்கு வந்து இறைவன் சொல்லிடுவார், இதுதான் நடக்க போகுது. அதை நம்ம கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பொறுமையும் பக்குவமும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் அந்த விஷயம் நம்ம காதுக்கு கேட்கும். அப்போ மேஷராசிக்கு உண்டான காலங்கள் கதவுகள் திறக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா இன்னும் அவங்க அதில் போய் பயணிக்காத காரணம் அந்த சுயமரியாதைன்னு என்ன சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான். ஒன்றும் இல்லை, திருவலாங்காடுன்னு ஒரு ஊர்ல திருத்தணிக்கு முன்னாடி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் என்ன நடக்குது அப்படின்னா போட்டி நடக்குது. அதுல சுவாமியை விட அம்பாள் வந்து நடனத்துல காலை மேலே தூக்கி ஆடுறாங்க, காளி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இது எல்லாமே மேஷ ராசிக்கு பொருந்தும். நீயா நானா போட்டின்னு வந்துட்டா, ஒரு விஷயம் வந்துட்டா அந்த லெவல்ல எந்த லெவல்ல வேணாலும் எக்ஸ்ட்ரீம் எல்லாம் இறங்குவேன். எனக்கு தேவையில் சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. எதை போய் வணங்கினால் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சார், எப்பொழுதுமே இந்த இயற்கை வந்து ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயத்தை எடுக்கும். உண்மை சார். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம பெரும்போதெல்லாம் படுகின்ற சந்தோஷம் குறைஞ்சிரும். இதை தான் திருவள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்லுவார், எதனால நீ சந்தோஷத்தை அனுபவிக்கிறாயோ அதனால மட்டும்தான் துன்பத்தையும் அனுபவிக்க முடியும், வேற துன்பம் எங்கிருந்து வரும் அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த மேஷ ராசி என்பது சிதம்பரம் நடராஜரை போய் வணங்கினாங்கன்னு வைங்களேன். நடராஜர் எங்க இருந்தாலும் போகலாம், முடிந்தால் வருடத்திற்கு ஒரு முறை நான் சிதம்பரம் சொல்கிறேன். இந்த மேஷ ராசியில எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி, இப்போ அஸ்வினியா இருந்தாலும் சரி, பரணியா இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமா இருந்தாலும் சரி, ஏன்னா நடராஜர் வந்து நடராஜருடைய ரகசியங்களை பேசினா பேசிட்டே இருக்கலாம். நடராஜரை பார்க்கும்பொழுது இவர்கள் மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படும். இவர்களுக்கு கிரக ரீதியா எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா நம்ம ஷூட்ல உட்காந்துட்டோம், உட்காந்த உடனே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடுறாங்க, கேமராலாம் ரோல் போட்டாங்க. ரோல் போட்ட பிறகும் ஷார்ட் ஆக போகுதுன்னு தெரியாம 2 நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்றோம். அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியை நான் பார்த்தேன், ஒரு அமைதியை நிலவுது. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஷார்ட் பண்ணணுமா, ஓகே ரைட் ஷார்ட் பண்ணுங்க, மறுபடியும் ஷார்ட் பண்றோம்.
அப்போ இந்த இடத்துல ஒரு நிமித்தம் பலனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சிதம்பரம் நடராஜரை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா மேஷராசி அன்பர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு ரொம்ப நேரம் ஆகுது, இப்போதான் விழித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு உண்டான காலங்கள் ரெடியா இருக்கு. நம்ம தான் இன்னும் வந்து என்ன ஆகல அப்படின்னா அது உள்ள என்ட்ரு ஆகல. இப்போ இந்த நடராஜரை ஏன் நம்ம இங்க சம்மந்தப்படுத்துறோம் அப்படின்னா, சார் நடராஜர் வந்து தத்துவத்துல ஆகாய தத்துவத்துக்கு நடராஜர் தான். ஆமா ஆமா. ஒரு மனிதன் எப்பொழுது அமைதியாக இருக்க மாட்டான்னா, ஆகாய தத்துவம் எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப அமைதியா. நிலம் நீர் காற்று நெருப்பு தான் ஒரு மனிதனை இயக்கிறது. அந்த நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த நாளத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஆகாயம் தான். அந்த ஆகாய தத்துவம் கெட்டு போனால் மட்டும்தான் ஒரு மனிதன் மனதளவில் டிஸ்டர்ப் ஆயிடும். அந்த மனதளவில் டிஸ்டர்ப் ஆயிட்டானாலே அவனுக்கு நடக்கக்கூடியது அனைத்துமே டிஸ்டர்ப் ஆயிடும். நீங்க ஒரு நல்ல சிறந்த பாடகர், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளே பண்றவர், இவங்கெல்லாம் ஒரு கச்சேரிக்கு போகும்போது மேக்சிமம் பாருங்க தேவையில்லாத ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இல்லை அன்னைக்கு ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதனா டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயம் காதுக்கு வந்துருக்கு. என் நண்பர் சொன்னார், அவர் ஒரு கச்சேரிக்கு போவார், எதனா ஒரு விஷயம் அவங்க காதுக்கு வந்துருச்சுன்னா அன்னைக்கு கச்சேரி நல்லா இருக்காதுன்னு சொல்லுவார். பாடுறவ கூட நிறைய பேர் இந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டியே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நிறைய ஃபுட்டில் கூட நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், கோல்டு வாட்டர் சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் வந்து அவங்க ஃபீல்டில் அவங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு சில விஷயத்தை பண்ணுவாங்க. இப்போ மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கணுன்றத இப்போதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அமைதியா இரு, ஸ்டார்ட் ஆன காலம் ஸ்டார்ட் ஆகட்டும், ஒரு செகண்ட் நின்று நீ பயணித்தால் நீ அதில் ஜெயிக்கலாம். சிக்னல் ரெட்டு எல்லோ கிரீன் விழுது, எல்லோ விழும்போதே நீ வண்டி மூவ் பண்ணிட வேண்டாம், உன்னை தயார் நிலையில் வைத்துக்கொள், கிரீன் சிக்னல் வரும்போது மூவ் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இப்ப சகுன நிமித்தமாக ஒரு பலனாக பார்க்கும்பொழுது, அப்போ அலைகின்ற மனது ஆகாய தத்துவம்னா உங்களுடைய மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். மனசு கெட்டு போனவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக தியானத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. சார் தியானத்தோடைய தாத்பரியமே என்ன, தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, அதாவது தன்னுடைய மனசை கட்டுப்படுத்துவது, தன்னுடைய அபிலாசைகளை குறைத்து தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு கலை தான். என் மனசு என் மூளை நான் சொன்னா கேட்கணும், என் மனசும் என் மூளையும் அது சொல்றத நான் கேட்டா நான் தோத்துருவேன். என்னுடைய கட்டுக்குள்ள அதை வச்சு இருக்கிறதுக்கு டெய்லி நான் ப்ராக்டிஸ் பண்றேன். அப்போ அந்த இடத்துல ஒரு அமைதி வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நடராஜர் என்ன சொல்ல வருகிறார்னா, ஆகாய தத்துவ கடவுள், நீ ஆகாய தத்துவத்துல கெட்டு போயிட்ட அப்படின்னா ஆகாய தத்துவம் உள்ள அந்த நடராஜ பெருமானை அதை மைனஸும் சேரும்போது பிளஸ்ஸா மாறிடும் சார். அப்போ நடராஜரை பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசியில யாரு பிறந்திருந்தாலும், இப்போ டீனேஜ் பையன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் டைம்ல பயங்கரமா மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடும். இல்லை ஒரு 20 வயசு 30 வயசுக்கு மேலனா காதலில் பெரிய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. 30 வயசுக்கு மேலனா பெரிய பிஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயங்கர தோல்வியை கொடுத்துருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா பிரம்மாண்டமா செய்யணும், பெருசா செய்யணும், 4 பேர் பார்க்குற மாதிரி செய்யணும், இதெல்லாம் பண்ணி கோபம் வேற ஜாஸ்தி வரும் இந்த மேஷத்துக்கு. அவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க தெரியாத நம்ம சொன்னோம்னா அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அப்போ நடராஜரை போய் இவங்க பார்க்குறாங்க, இல்லை நடராஜர் இருக்கிற எதனா ஒரு இடத்துல போய் இவங்க தன்னுடைய நேரத்தை செலவு செய்தால் நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அடையும். நிச்சயம். பிரம்மாவோடைய ஆணவத்தையே என்ன பண்றாருன்னா, சிவபெருமானு 5 தலை உள்ள பிரம்மாவுக்கு ஒரு தலையை தூக்கிட்டார். ரொம்ப வந்து ஆணவம் இப்பொழுது உச்சிக்கு போதோ அப்ப கிருஷ்ண பரமாத்மாவே கீழே வரும்னு சொல்லிட்டார். அது ஆணவம். இவங்களுக்கு இருக்கிறது ஆணவம் மரியாதை, ஆணவத்தின் ஒரு சாயல், அந்த சுயமரியாதை. அது கிடைக்காத போது டிஸ்டர்ப் ஆகிறதுனால இவங்க மனதளவில் டிஸ்டர்ப் ஆகி, உடம்பளவில் டிஸ்டர்ப் ஆகி, இவங்களுக்கு கடன்ல போய் மாட்டி நிறைய விஷயம் இவங்க பொருளாதாரத்துல பயங்கர சிக்கல்ல போய் மாட்டுவதை நாம் பார்க்க முடியும். நீங்க பிறருக்காக வாடுறீங்களா, உங்களுக்காக வாடுறீங்களா? சுயமரியாதை என்பது வேணும் தான், இல்லைன்னே சொல்லல. ஆனா அதை எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் சார்? யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வாக்குவம் தான் பேசுவார். யாருன்னே தெரியாத ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு சர்வர், அவர் நம்மளுக்கு தரணும்னு அவசியமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகின்ற வார்த்தை அவருக்கு மரியாதையான வார்த்தையாக தெரியும். நான் என்ன தப்பா பேசிட்டேன்?
என்ன வேணும்னு தானே கேட்டேன். ஆனா இவர் சைடு இருந்து பார்க்கும்போது என்ன வேணுங்க சார்னு கேட்கணும்ல அப்படின்னு சொல்லுவார். இதுதான் பிரச்சனை. அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா அது சரி. இந்த ஒரு பொறுமையை கடைபிடித்தால் மேஷம் ஜெயிக்கும் சார். நிச்சயம் நிச்சயம். நான் இப்பயும் சொல்றேன், எல்லாற்றையும் விட எதற்கு ரொம்ப பவர் ஜாஸ்தினா, இந்த சகுனம் நிமித்தம் மூலியமாக ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிச்சு அதன் மூலியமா ஒரு கோயிலை சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல டச் பண்ணும்போது பெரிய லெவல் வெற்றி கிடைக்கும். சூப்பர். மேஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நிமிஷம் பொறுத்து தான் நம்ம பேசணும். அப்போ பொறுமையா இருங்க அப்படின்றது தான் இதோடைய தாத்பரியம். பொறுமையா யார் இருக்க மாட்டாங்க, மனசு கெட்டு போனவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க. இப்போ மனசு கெட்டு போனவங்க ஆகாய தத்துவத்தால டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஆகாய தத்துவத்தால டிஸ்டர்ப் பண்ணவங்க சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சிதம்பரம் தான் போனோம்னா சிதம்பரம் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எங்க நடராஜர் இருந்தாலும் போகலாம். ஆனால் ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு சிதம்பரம். என்னைக்கா ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் கம்பல்சரி சிதம்பரத்துல போய் நீங்க உட்காந்துருங்க. உங்களுடைய மாற்றங்கள் அந்த வருஷம், நீங்க இப்ப இந்த வருஷத்துல போய் உட்காரீங்க, நீங்களே 2025 நான் சிதம்பரத்துக்கு போறேன். இந்த டேட்டு டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். 2026 2026 அதே டேட்ல பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஈவெண்ட், ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒன்று நல்லதா மாறி இருக்கும் சார். ஏதோ ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, குழந்தை பிறந்திருக்கும், பையனை காலேஜ் சேர்த்திருப்பீங்க, வெளிநாட்டுக்கு வீசா வந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அங்கிருந்து மீண்டும் முளைத்தெழுந்து தொடங்குகிறதுன்னு நான் சொல்றேன். நிச்சயமா நிச்சயமா. பணம் வருது, அந்த பணம் பன்மடங்கா பெருகணும். அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா நாங்க வீட்டுல செய்யற மாதிரி? நிச்சயமா. இந்த மேஷம் சார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அவங்க கண்டிப்பாக மேஷத்துக்கு பணம் பெருக வேண்டும் என்றால் அவர்கள் தேவைக்கு மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பணத்தை வீட்டில் கொடுத்துடணும். அது அருமை. ஏன்னா நாட்டுடைய ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அவரை பத்தி 4 வரி நல்லா பாடிட்டோன்னு வைங்களேன், அந்த பாட்டோடைய உள்ள இருக்கக்கூடிய அர்த்தமே தெரியலனா கூட பரவாயில்ல, தப்பான அர்த்தமே இருந்தாலும் அவரை புகழ்ந்து பாடுவதை போல் ஒரு தோரணையில் நான் ஒரு பாட்டை மன்னரை பார்த்து பாடினா பக்கத்துல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் அந்த புகழுக்கு தானே ஆசைப்படுறாரு. சூரியன் உச்சம் உச்சமாச்சா சூரியன், செவ்வாயோட வீட்டுல சூரியன் உச்சம். என்னதான் சண்டை போடக்கூடிய குணம் உள்ள ராசியாக மேஷ ராசி இருந்தாலும் கூட, அண்ணா உங்களை மாதிரி வருமானே, என்னண்ணா இப்படிமா, சரி இருக்கட்டும்ண்ணே, உங்களை கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னடா வேணும் சொல்ற, இருக்கட்டும்ண்ணே, நீங்களாம் கேட்டா செய்யக்கூடிய ஆளா நீங்க அப்படின்னு நம்ம சும்மா ஒரு 4 பிட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அள்ளி கொடுத்து ஏமாந்துட்டு போயிடும். உண்மையிலே ஒரு ஏமாளி ராசி, முதன்மையான ராசி மேஷம் சார். சூப்பரா ஏமாத்திடலாம் மேஷத்தை. அவங்க நாளடைவில் என்ன ஆயிடுவாங்கன்னா, ஏமாந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஏமாத்துறாங்களேன்ற கோபத்தின் உச்சிக்கு போறாங்க பாரு. அப்ப பார்க்கும்போது மேஷத்தை இவன் திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவான். அவன் திமிரு பிடிச்ச அளவுக்கு ஆகிறதுக்கு காரணமே நீங்க சுத்திக்கிறவங்க தான். ஆனா அதை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இது மேஷத்துக்கே இருக்கிற ஒரு பெரிய டிஃபால்ட்டா, இது மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சார். இப்போ ஏமாத்தனா கோபம் வருது, கோபம் வந்தா ஆணவம் பிடிச்சுன்னு சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு மேஷம் கேட்கும். அப்ப மேஷம் என்ன சொல்கிறது என்றால், நீ அமைதியாக இருந்து தன்னைத்தானே உணர்வதற்குண்டான வேலையை நீ செய். நீ எந்த இடத்துல தோத்து போற, உன்னை புகழ்கின்ற இடத்தில் நீ தோத்து போற, அதை முதல்ல நம்ம உணரணும் சார். புகழுக்கு ஆசைப்பட்டால் தோத்துருவோன்றது தான் இப்ப தாத்பரியமா நம்ம நிமித்த பலனா சொல்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எந்த ஒரு செயல் செய்ய போறீங்கனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. எப்படி நம்ம மேஷன் ஆரம்பிக்கும் போது டைம் எடுத்து அப்புறம் பேச ஆரம்பிச்சோமோ, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு பிரான்சைஸ் ஐட்டம்ல ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவீங்க, டக்குன்னு பண்ணாம கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துங்க. ஒரு 2.5 மாதம் 3 மாதம் டைம் எடுத்து பண்ணலாமா வேணாமா டீப்பாக திங்க் பண்ணி அனலைசிஸ் பண்ணி சில பேரை ஆலோசனை செய்து, நீங்கள் எங்கன்னா ஜாதகம் பார்த்து, இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எங்கே கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்ப்பீங்களோ பார்த்து, என்ன உங்களுடைய வழக்க முறைகளோ அதை செய்த பிறகு ஒரு மனநிலை சீராக வரும். அந்த டைம் இருக்கும், டைம் ஃபேஸ் கொடுத்து பிறகு நீங்கள் ஆரம்பித்தால் ஜெயிப்பீங்க. இம்மிடியட்டாக அப்படி டக்கு இன்னைக்கு நினைக்கிறேன் நாளைக்கு செய்கிறேன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். நான் இன்னைக்கு இங்கே இருக்க, நாளைக்கு துபாயில் இருப்பேன், நாளைக்கு கன்னியாகுமரியில் பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஆகாய தத்துவத்தில் ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆகாய தத்துவமே பாதிக்கப்பட்டதுனால ஒரு விஷயத்தை பொறுமையாக செய்தால் அவர்கள் சக்சஸ். அதான் பரிகாரமே அதுதான், பொறுமை தான். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்ய போறேன், எனக்கு நான் சும்மா ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொருள் என் கண்ணில் படுது, நான் ஷாப்பிங் ஆர்டர் போட போறேன்.
மேஷ ராசி என்ன பண்ணா, இதை விட்டா நாளைக்கு கிடைக்காது, போடுறா இன்னைக்கு ஆர்டர் போட்டுருவான். வெயிட் பண்ணி தான் அந்த பொருளை இவங்களுக்கு கிஃப்டாக யாரும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது தெரியாது. இல்லை அதை விட இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதே பொருள் வரும் 2 நாள் கழிச்சு, விட்டா கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு மனநிலையில மேஷம் டக்குன்னு போட்டுரும். இது பண்ணக்கூடாது. அதான் உண்மை. நிச்சயங்க சார், பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை தான் உங்களுக்கான பரிகாரம்னு சொல்லி. எந்த வேலை செய்ய போறீங்க, எந்த வேலை தொடங்க போறீங்க, ஒருத்தனை அடிக்க கூட போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவர் தப்பு பண்ணிட்டான், 2 நாள் டைம் எடுத்து அடிங்க. இப்போ மேஷ இப்போ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே சார் 2 நாள் போச்சுன்னா கோவமே போயிடுமே அப்படின்னா, அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் அது இல்லை. 2 நாள் போச்சுன்னா தான் உண்மையில அவன் மேலே தப்பு இல்லைன்றதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடிக்க வேண்டிய வேலையே இல்லை. பாருங்க, அந்த அவசரத்தில் எடுக்கின்ற முடிவு நிறைய தப்புல போய் முடிஞ்சிடும். அவசரம் வேணாம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். நடராஜரை போய் பாருங்க, மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை அடைவீர்கள். நிச்சயமா சார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்கள். நன்றி சார்.